ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். ஆபரேஷன் சிந்து பாகிஸ்தானின் பஹல்காம் தாக்குதலுக்கும் இந்தியர்களை கொல்லப்பட்டதற்கும் இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளுக்கும் தக்க பதிலடியை கொடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். மே 7ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு இந்தியாவின் இந்த ஆபரேஷன் சிந்துவானது தொடங்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்து வெற்றிகரமாக நடந்தது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி 2:35 வாக்கில் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற ஒரு பதிவை எக்ஸ் தளத்தில் போட்டு இந்தியாவின் ஆபரேஷன் சிந்து முழுமையாக வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி சொல்லியிருந்தாரு. இதை நான் உங்களுக்கு நேற்றே சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக மே 7 என்னென்னலாம் நடந்தது, நிறைய ஃபால்ஸ் ப்ரொபகண்டா நாம் கடந்து வந்திருப்போம். லைக் ரஃபேல் இழக்கப்பட்டது, Su-30 இழக்கப்பட்டது, மிக் இழக்கப்பட்டது அப்படின்னு நிறைய ஃபால்ஸ் ப்ரொபகண்டா வெளியிடப்பட்டது. ஆனால் இது வரைக்கும் இந்தியா சார்பாக அஃபிஷியலாக எதுவுமே சொல்லப்படலை. ஜஸ்ட் இதை பற்றி நம்ம சிம்பிளாக கடந்து போகணும் அப்படின்னா, கீழே விழுந்த ஃபியூசலாஜும் ரேடாரின் கோனிக்கல் ஸ்ட்ரக்சர், அந்த நோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையெல்லாம் வச்சு மட்டும் இவங்க ரஃபேல் விழுந்து வெடிச்சுது, Su-30 விழுந்து வெடிச்சுது அப்படின்னு ஒரு இம்ப்ராப்பர் எக்ஸாமினை வச்சு இவங்க முடிவு பண்ணி சொல்லியிருந்தாங்க. பட் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் டைம் கிடைச்சா உங்களுக்கு வேற ஒரு பதிவில் ஏன் அது இல்லை அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இன்னைக்கான காணொலியில் 2ஆம் கட்ட தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்து 2.0 எப்படி நடத்தப்பட்டது, எது மாதிரியான லாய்டரிங் மியூனிஷன்ஸ், ட்ரோன்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது, எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். லெட்ஸ் டைவ் இன்டு இட். இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ரொம்பவும் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல ஆவலாக இருக்கிறேன். இந்தியாவின் இந்த ஆபரேஷன் சிந்துவானது இஸ்ரேல் ஸ்டைல் அட்டாக் அப்படின்னு நான் இங்கே சொல்ல மிகவும் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இஸ்ரேல் எப்படி காசால இருக்கிற தீவிரவாதிகள் அவங்களுடைய பில்டிங்ஸை குறி வச்சு தாக்கி அழிக்கிறாங்களோ, ரிப்பீட்டடாக பங்கர் பஸ்டர் போட்டு 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 அதெல்லாம் பாதாளத்தில் இருக்கும் தீவிரவாதிகள் மற்றும் ஹமாஸின் சில தலைவர்களை கொன்னாங்களோ, அதே பாணியில் இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள இருக்கும் தீவிரவாத முகாம்களை அழிச்சு துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களே பாருங்க, இந்த ஆபரேஷன் சிந்து தொடங்கப்பட்டு 2ஆம் நாள் தான் ஆகுது. ஆனா நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, இது வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதல்ல 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள், இந்தியாவோட தாக்குதல் நடத்தின தீவிரவாதிகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட LET மற்றும் JEM-இன் தீவிரவாதிகள் முழுமையா அழிக்கப்பட்டு எவாக்குவேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை ரொம்ப பெருமையா கொடுத்திருக்காரு. நேற்று நம்மளுடைய முதல் கட்ட தாக்குதல் 9 இடங்கள்ல இருந்தது அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முசஃபராபாத், கோட்லி, குல்பூர், பீமர், சைலகோட், முர்டிக், சக்மரு, பஹல்வார்பூர் அப்படின்னு 9 இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த 9 இடங்கள்ல எந்தெந்த தீவிரவாத தளங்கள் எல்லாமே தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நான் இதை படிக்க ஆரம்பிச்சேன்னா மேபி இந்த வீடியோ பல பேருக்கும் ஷேர் ஆகாம போகலாம். உங்களை நம்பி நான் இதை சொல்றேன். நீங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு பரப்புவீங்க. பிகாஸ் இது டிஃபால்ட்டா பரவ போறது இல்லை. நிறைய டெரரிஸ்டோடைய ஆர்கனைசேஷனை நான் சொல்றதுனால இது மோஸ்ட்லி அவ்வளோ ரீச் ஆகாது. இருந்தாலும் நீங்கள் இதை பாப்புலராக ரீச் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். பஹல்வார்பூரில் JEM-இன் மர்காஸ் ஷுப் அல்லா டெரரிஸ்ட் சைட் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. முர்டிக்கில் LET-இன் மர்காஸ் தைபா, சர்ஜல்ல தெஹ்ரா கலான், இது JEM-இன் சைட். சைலகோட்டில் மெஹமூபா ஜோயா, இது HM-உடைய சைட். பெர்னாலால LET-இன் மர்காஸ் அஹெல் ஹதீத், இந்த சைட் அழிக்கப்பட்டிருக்கு. கோட்லியில் JEM-இன் மர்காஸ் அபாஸ், அகைன் கோட்லியில் HM-இன் மஸ்கர் ரஹீல் ஷஹீத். முசஃபராபாத்தில் LET-இன் ஷவீன் நலா கேம்ப், மீண்டும் முசஃபராபாத்தில் JEM-இன் சைட்னா பிலால் கேம்ப். இந்த 9 கேம்புகள் முதற்கட்ட தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் 1.0ல இந்த இடங்கள் எல்லாமே தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்கு. இதுல நான் பஹல்வார்பூர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, JEM-இன் இயங்குதளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்குன்னு. இந்த பஹல்வார்பூர்ல தான் JEM-இன் தலைவர் ஆன மசூத் ஆசாத் இருந்திருக்கிறான். அவன் தன்னுடைய குடும்பத்தோட கொல்லப்பட்டிருக்கிறான் இந்த தாக்குதல்ல அப்படின்னு ஒரு அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. பட் இந்தியா சார்பாக இது ஒன்றும் கன்ஃபார்ம் செய்யப்படலை. இது கன்ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட். ப்ரியர் இன்டெலே நமக்கு என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, பஹல்வார்பூர்ல தான், அதுவும் அந்த JEM-இன் தலைமை இடத்துல தான் மசூர் ஆசாதை பாகிஸ்தான் ரொம்ப சேஃபா அவங்க பாதுகாத்து வச்சிருந்தாங்க தகவல் கிடைச்சிருந்து. இதுவும் இல்லாமல் இந்த 9 இடங்கள்ல பஹல்வார்பூர் மட்டும்தான் டீப் இன்சைட் பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற இடம். பாகிஸ்தான் பல ஏடிகளை நம்ம சப்ரஸ் பண்ணி அங்கே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறோம்னா கண்டிப்பாக நமக்கான ஜாக்பாட் இல்லாமையா இருந்திருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு, அதாவது பஹல்வார்பூரில் இந்த இடத்த நம்ம தாக்குதல் நடத்துவதற்கு ரஃபேல் இருந்து ஸ்கேல்ப் மிசைலை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். ஒன் ஆஃப் த ப்ரூவன் ஸ்டெல்தி லாங் ரேஞ்ச் மிசைல். இதை பயன்படுத்தி தான் நம்ம பஹல்வார்பூரில் தாக்குதல் நடத்தியிருந்தோம்.
இந்த தாக்குதல் எல்லாமே நடந்து முடிஞ்ச வாட்டி ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா எல்லாம் நடந்து முடிஞ்ச வாட்டி இரவு நம்ம அமித்ஷா அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. வெஸ்டர்ன் மற்றும் நார்த்தன் பார்டர்ஸ்ல இருக்க மக்கள் கொஞ்சம் உஷாரா இருங்கப்பா, என்ன வேணாலும் எப்ப வேணாலும் உங்களுக்கு நடக்கலாம் அப்படின்னு ஒரு சமிக்கையை கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி நேற்று இரவு அதிகாலை அப்படின்னு சொல்லலாம், இந்தியா எப்படி ட்ரோன்ஸ், லாய்ட்டரிங் மினிஷன்ஸ் மற்றும் போர் விமானங்களை பயன்படுத்தி ஆபரேஷன் சிந்தூர் 1.0 ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ட்ரோன்ஸ் அண்ட் அவங்களுடைய போர் விமானங்கள் J-10, JF-17 மற்றும் F-16 பயன்படுத்தி இந்தியாவுக்குள்ள தாக்குதல் நடத்த இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அம்ரித்சர் போன்ற இடங்கள் இவங்களுடைய தாக்குதல் இலக்கா இருந்திருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் இங்கே தான் நடத்தப்பட்டிருக்கு. பாகிஸ்தானின் இந்த தாக்குதலை நம்ம பெரிய அளவுக்கு தடுத்து நிறுத்துவதற்காக இன்டகிரேட்டட் கவுண்டர் UAS கிரிட் சிஸ்டம் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக பயன்படுத்தியிருந்தோம். இன்டகிரேட்டட் கவுண்டர் UAS கிரிட் சிஸ்டம்னா வேற ஒன்றுமே இல்லைங்க, ஒருங்கிணைக்கப்பட்ட அன்மேண்ட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம். அதாவது ஒரு UAVயை அவங்க பயன்படுத்திய மிசைலுக்கு எதிராக நாம் பயன்படுத்தி அதை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் லைக் S-400 மற்றும் ஆகாஷ் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம S-400 பெருமையாக பேசியாகணும். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இன்டகிரேட்டட் கவுண்டர் UAS கிரிட் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலியமா அம்ரித்சர் முதற்கொண்டு அவந்திபுரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பதான்கோட், கபுத்தலா, ஜலாந்தர், லுதியானா, அதம்பூர், பந்திடா, சண்டிகர், நல், பலோதி, புட்டர்லாய் அண்ட் புஜ் போன்ற 15 இடங்கள் மீது தாக்குதல் நடத்த இருந்த பாகிஸ்தானின் மிசைல் தாக்குதலை இந்தியா நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் S-400 இங்கே பெருமையாக நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதற்கான காரணம் என்னன்னா S-400 சீனாவால் வழங்கப்பட்ட 2 பாகிஸ்தானின் JF-17 போர் விமானங்களையும் ஒரு J-10C போர் விமானங்களையும் 2 F-16 போர் விமானங்களையும் காவு வாங்கியிருக்கு. ஸோ JF-17 பாகிஸ்தான் ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க. நேற்று எல்லாமே JF-17 இந்தியாவின் ரஃபேலை வீழ்த்துச்சாமா, Su-30 வீழ்த்துச்சாமா, மிக வீழ்த்துச்சாமா அப்படின்னு சும்மா கீழே கிடைச்ச உதிரி பாகங்களை வச்சு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த போர் விமானங்கள் எல்லாமே ரஷ்யன் மேடு இந்தியன் S-400க்கு எதிராக கொஞ்ச நேரம் கூட நிற்கல, தொடர்ந்து வீழ்ந்துகிட்டே இருந்தது தான் இந்த செய்திகள் எல்லாமே நமக்கு சொல்லுது. இதுக்கு அடுத்து தான் ஆட்டம் ஆரம்பிக்குது. விடியற் காலையில் இருந்தே இந்தியா தன்னோட ஆப்ரேஷன் சிந்து 2.0 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்றே சொல்லியிருந்தாங்க ஆப்ரேஷன் சிந்து 1.0 முடிஞ்ச பிறகு இந்தியா சார்பாக சொல்லப்பட்டது என்னன்னா, இது நீங்கள் நடத்தின பகலம் தாக்குதலுக்கான ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் தான். இதை மீறி நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்கன்னா உங்களுடைய மிலிட்ரி ஏர் பேசஸ்கள் எல்லாமே தாக்குதல் தளங்களாக மாற்றி அது எல்லாமே தாக்கப்படும் அப்படின்னு இந்தியா ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்னிங் சொல்லியும் பாகிஸ்தான் இது மாதிரி தாக்குதல் நடத்திய காரணத்தால் இந்தியா பெரிய அளவுக்கு லாய்ட்டரிங் மியூனிஷன்ஸ், UAVs இதை மட்டுமே பயன்படுத்தி பாகிஸ்தானை பொழந்து கட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக லாகூர், ராவல்பிண்டி, ஷேக்போரா, சக்வால், குஜ்ரன்வாலா இது மாதிரி இடங்களை எல்லாமே இந்தியா தன்னோட தாக்குதல் தளங்களாக மாற்றி மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய ஏரியல் அட்டாக்கை பாகிஸ்தான் மேலே நடத்தியிருந்தாங்க. இது இந்த உக்ரைன் மற்றும் ரஷ்யா போரிலிருந்து இந்தியா கற்றுக்கிட்ட செய்தி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய அளவுக்கு ரஷ்யா உக்ரைன் போரில் தான் லாய்ட்டரிங் மியூனிஷன் மற்றும் கமிகாசி ரக ட்ரோன்களை எப்படி துல்லிய தாக்குதலுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க தான் இந்த உலகிற்கே கற்றுக் கொடுத்தாங்க. UAVக்களை கொண்டு பாகிஸ்தானை பந்தாடி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுலேயும் ரொம்ப ஹைலைட்டாக எந்த ஒரு கமிகாசி ட்ரோன் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா IAI ஹார்பி இல்லைன்னா ஹாரோப் அப்படிங்கிற சூசைட் UAV தான். இதுதான் மிகப்பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுக்குள்ள சேதாரத்தை ஏற்படுத்தினது. நம்ம இந்தியாவிலே மேட் இன் இந்தியாவை உருவாக்கி பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நாம முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாகவும் இருக்கு. ஸோ மேட் இன் இந்தியா இண்டிஜினியஸ் UAV 100% அதோடைய ஸ்ட்ரைக் ரேட்டை இங்கே பதிவு செஞ்சிருக்கு. ஆனால் இங்கே எனக்கு பெரிய அளவுக்கு என்ன சந்தேகம்னா, பாகிஸ்தான் தன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல 95% சீனாவின் சாதனங்களை கொண்டு தான் தன்னோட வான்பரப்பை பாதுகாத்துக்கிட்டு வராங்க. ஆனால் வெறும் இந்த லாய்ட்டரிங் மியூனிஷன்ஸ் மற்றும் இது மாதிரியான கமிகாசி ட்ரோன்களையே இந்த சீனாவின் சாதனம் HQ-9 அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இன்டர்செப்டார்ஸ் அதனால டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா இங்கே நான் யாரை குறை சொல்றது அப்படின்னு தெரியல. பாகிஸ்தான் அதை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணலையா, இல்லை சீனாவின் HQ-9 அப்படிங்கிற ஆன்டி டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த அளவுக்கு தான் கேப்பபிளா அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இதை விட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, சீனாவின் இந்த HQ-9 அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையே ஹார்பி அப்படிங்கிற கமிகாசி ட்ரோன் போட்டு தள்ளியிருக்கு. அப்போ சீனாவின் HQ-9 அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுடைய திறனை நீங்கள் என்னன்னு இங்கே இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு அவங்க இந்தியாவை மிரட்டுறாங்க. நேற்று ஃபுல்லாக இந்தியாவுக்கு லாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஊடகங்கள் எல்லாமே இப்போ பாகிஸ்தானுக்கு லாஸ், சீனா அவ்வளோதான், சீனாவின் மிலிட்ரி வெப்பன்ஸோடைய கிரேட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாளில் அப்படியே ட்விஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர் அராக்ஷி இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு, சவுதியின் ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் ஈரான் கூட இந்தியா மிகப்பெரிய ஒப்பந்தம் பைலேட்டரல் ட்ரேடை பண்ணியிருக்கிறாங்க. இது மூலியமா இந்த ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் ஈரானின் ஆதரவு இந்தியாவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தெரிய வந்திருக்கு.
இஸ்ரேல் தொடர்ந்து தன்னுடைய ஆதரவு கரங்களை இந்தியாவுக்கு வலுவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 தாக்குதலுக்குமே இந்தியாவுக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்தியா அவங்களுடைய நாட்டின் பாதுகாப்பை உறுதி பண்ணுவதற்காக எதிரிகளை எங்க இருந்தாலும் அழிக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் தன்னுடைய ஆதரவை இந்தியாவிற்கு வழங்கியிருக்கிறாங்க. அந்த பக்கம் இஸ்ரேல் வந்தா யார் வருவா? டர்க்கி வருவாங்க. டர்க்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தானின் மக்களுக்கு எதிராக செஞ்சிருக்கு. போர்னா என்னன்னே தெரியாத மக்கள் தான் இங்க அதிகம் இறந்துருக்காங்க அப்படின்னு டர்க்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆபரேஷன் சிந்தூர் 1.20 உடைய பிரீஃப் அண்ட் ஆபரேஷன் சிந்தூர் 2.0 உடைய ஃபுல் தகவல்கள். இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ அதிக அளவுக்கு பரப்ப வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கூட எங்கேஜ் பண்ணுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. இந்த ஒரு கோரிக்கையுடன் இன்னைக்கான காணொலியை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். Until signing off from Maidam Arivom and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.